வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாத் கனெக்ட் பேஸ் பண்ணி எப்படி நம்ம என்ட்ரிஸ், அதாவது சேல் என்ட்ரி, பர்ச்சேஸ் என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி அண்ட் ரிசிப்ட் என்ட்ரி எப்படி வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாரத் கனெக்ட்னால என்னன்னா, மேனுவலா வந்து வைக்காம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து அதை நம்ம சேல் என்ட்ரியாவோ இல்லை ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரியாவோ மாத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து எப்படி நம்ம டேலி பிரைம்குள்ள வந்து பாரத் கனெக்டை இன்க்ளூட் பண்றது, அதை எப்படி லாகின் பண்றது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி என்ட்ரிஸ் போடலாம் அப்படிங்கறத வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வவுச்சர்ஸ்குள்ள போய்க்கிறேன். வவுச்சர்ஸ்ல போயிட்டு சேல்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து நான் கிளிக் பண்றேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேலில வந்து பாத் கனெக்ட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த பார்ட்டி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பார்ட்டி டீட்டெயில்ஸ் வரும். இது கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, பாரத் கனெக்ட் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களான்னு இந்த மாதிரி கேட்கும். ஃபர்ஸ்ட் B2B ஐடிங்கிறது நம்மளுடைய ஐடி. நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பையருடைய B2B ஐடி. அது வந்து டிஃபால்ட்டா எடுத்துட்டு வந்துடும். ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னா, நம்ம லெஜருக்குள்ள கொடுக்காம இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு எடுத்துட்டு வராம இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து மேல ஒன்னா சர்ச் B2B ஐடின்னு போட்டா நமக்கு கீழே இருக்கிறத எடுத்துட்டு வந்துடும். அப்படி இல்லை நாங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருந்தது இல்லையா, அந்த நியூவில் போய் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பரை மேனுவலாக டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாரத் கனெக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னாலுமே வந்து ரெண்டு சைட்லையுமே ஜிஎஸ்டி நம்பர் கம்பல்சரி இருக்கணும். அட் த சேம் டைம் ரெண்டு பேருமே வந்து பாத் கனெக்ட் வந்து டேலி அவங்களோட டேலியில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். லெஜருக்குள்ள நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டாலுமே நமக்கு இந்த மாதிரி அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ சர்ச்சோ இல்லை நியூ B2B ஐடியிலையும் போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட வேண்டிய அவசியம் இருக்காது. லெஜரில் ப்ராப்பராக நம்ம அதில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே நமக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நார்மலாக ஒரு என்ட்ரி மாதிரி நான் வைக்கிறேன். சும்மா டெமோங்கிறனால ஜஸ்ட் நான் ரொம்ப ₹6 மட்டும் நான் போட்டுட்டு வைக்கிறேன். போட்டுட்டு இதில் நமக்கு அக்செப்ட் கொடுக்கும்போது நமக்கு கேட்கும், இந்த பாரத் கனெக்ட் மூலியமா இந்த இன்வாய்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ண விரும்புறீங்களா, அந்த பார்ட்டிக்கு ஷேர் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ப்ரிவ்யூ கேட்கும். இதுக்கப்புறமா வந்து எனக்கும் இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு எனபிள் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, "டு யூ வாண்ட் டு ஷேர் திஸ் இன்வாய்ஸ்?" அதாவது இத வந்து நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும். இதுக்கு வந்து நீங்க எஸ் குடுத்தா மட்டும் தான் இது வந்து அந்த பார்ட்டிக்கும் வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகும். இன்வாய்ஸ் ஹாஸ் பீன் ஷேர்டு வியா பாரத் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து நமக்கு வியூ ஆயிடும். அதாவது நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த கம்பெனில நம்ம ஷேர் பண்ணிட்டோம். நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எங்க போய் பார்க்கலாம்னா, மேல வந்து கோ டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கோ டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சப்ளையர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு ஹெட்டர் வந்து பாரத் கனெக்ட் ரிப்போர்ட்ஸ்னு ஹெட்டர் வந்துடும். அந்த ஹெட்டருக்கு கீழே வந்து சப்ளையர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சர்டெயின் இன்வாய்ஸ், அதாவது ஒரு இன்வாய்ஸ் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். அந்த இன்வாய்ஸ்ல வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே நமக்கு வரல அப்படிங்கிறது வியூ ஆகும். ஸோ நான் வந்து டேலிலே இருக்கிற இன்னொரு 2 கம்பெனிக்கு தான் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கம்பெனில வந்து அனதர் கம்பெனியை பேஸ் பண்ணி நான் என்ட்ரி வச்சு அது வந்து பாரத் கனெக்ட் மூலியமா ஷேரும் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அது நமக்கு வியூ ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு ஆக்டிவிட்டீஸ் கோ டுல கொடுத்துட்டு பையர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ இன்வாய்ஸ் வந்து உள்ள வந்திருக்கு, எவ்வளோ இது வந்திருக்கு அப்படிங்கிறது அதில் தான் போய் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இதில் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நியூ இன்வாய்ஸ் ரிசீவ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு இன்வாய்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். என்ன இன்வாய்ஸ் ரிசீவ் ஆயிருக்குன்னா, இந்த ஃபார்ம்ல இந்த இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு இன்வாய்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இது நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு சைட்ல வந்து கிரியேட் பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி இருக்கும். இது உள்ள என்டர் பண்ணீங்கன்னா அந்த அவங்க போட்டிருந்த டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து நமக்கு அப்படியே ஆப்டா வியூ ஆகும். அதுக்கப்புறமா வந்து F9 சொல்லிட்டு உங்களுக்கு சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கம்பெனில வந்து பர்ச்சேஸ் அடுத்த வவுச்சர் என்ன வவுச்சர் நம்பர் என்னவோ அது வந்து கிளிக் ஆயிடும். கிளிக் ஆயிட்டு நெக்ஸ்ட் அந்த பார்ட்டி, அந்த பர்ச்சேஸ் லெட்ஜரு,
அதுக்கப்புறம் என்ன ஸ்டாக் ஐட்டம், என்ன டிஸ்கவுண்ட் இது எல்லாமே வியூ ஆயிடும். ஸோ இதுக்கு பக்கத்துல எனக்கு ரெட் கலர்ல ஒரு கோடு காட்டுது இல்லையா? இது எதனால அப்படின்னா, நான் அந்த கம்பெனில தான் வந்து ஒரு பார்ட்டிய கிரியேட் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணியிருந்தேன். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு லெட்ஜரும் நான் வச்சிருந்தேன். இந்த கம்பெனில நான் இந்த பார்ட்டிக்கு எந்த ஒரு லெட்ஜருமே நான் கிரியேட் பண்ணல. ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணல. ஸ்டாக் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு லெட்ஜருமே வந்து நான் கிரியேட் பண்ணல. அதனால நமக்கு வந்து எல்லாமே வந்து கிரியேட் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல வந்து நின்றும். ஜஸ்ட் நம்ம உள்ள போய் கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலே போதும். இப்ப அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்து கிரியேட் நியூ அப்படிங்கிற இடத்திலேயே வந்து நமக்கு நின்றும். ஸோ அத நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணாலே போதும் நமக்கு வந்துரும். குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட்டு இது எதுவுமே வந்து நம்ம மேனுவலா குடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி வந்து ஸ்டாக் ஐட்டம், லெட்ஜர் எல்லாமே அந்த டேலிலும், இந்த டேலிலும் சேமா தான் இருக்கு அப்டின்னா, நம்ம இந்த மாரி கிரியேட் பண்ண அவசியமே இருக்காது. ஜஸ்ட் உள்ள இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி வந்த உடனே அமௌண்ட் வேணும்னா இருக்கா, கரெக்ட்டா இருக்கான்னு வந்து நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ குடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கேட்கும்னா, நீங்க இந்த இன்வாய்ஸ அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். இதுக்கும் வந்து நீங்க எஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கு வந்து என்ன போகும்னா, நம்ம குடுத்திருந்த இன்வாய்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போயிடும். நம்ம எஸ் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாரி நோட்டிஃபிகேஷனும் வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ, இப்போ வந்து ஒரு சேல் என்ட்ரி மட்டும் தான் நம்ம மேனுவலா வச்சோம். பர்ச்சேஸ் என்ட்ரிங்கிறத வந்து நம்ம மேனுவலா வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி வந்து ஸ்டாக் ஐட்டம் அந்த லெட்ஜர் எல்லாம் இல்லாதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் எ மட்டும் குடுத்துட்டோம். மத்தபடி அந்த ஜிஎஸ்டி நம்பரோ, இல்ல ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்து நான் பெர்சன்டேஜ் குடுக்கணும், ஹெச்எஸ்என் கோட் குடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. ஏன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துட்டு வந்துரும். நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணி கண்ட்ரோல் எ குடுத்தாலே அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். அதுக்கு வந்து அந்த கம்பெனில நான் கோ டூ போய்க்கிறேன். கோ டூ போயிட்டு பையர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டோம். போட்டதுனால இங்க மேல என்ன வருதுன்னா, இன்வாய்ஸ் பெண்டிங் ஃபார் பேமெண்ட். அதாவது ஒரு பேமெண்ட் போடுறதுக்கு பெண்டிங்ல இருக்குன்னு வரும். இத ஜஸ்ட் கிளிக் பண்ணி சைட்ல வந்து F5 கிரியேட் பேமெண்ட் வவுச்சர் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுல என்ன பார்ட்டி அவங்களோட அமௌண்ட், எகெயின்ஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துரும். நீங்க என்னன்னா, என்ன கேஷ்ல பே பண்றீங்களா? இல்ல இத பேங்க் மூலியமா பே பண்றீங்களா? அப்படிங்கிறத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா போதும். செலக்ட் பண்ணிட்டு இந்த பேமெண்ட்டும் உங்களுக்கு அவங்களுக்கு ரெசிப்ட் என்ட்ரியா சென்ட் ஆகணுமா, ஷேர் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். இதுக்கும் வந்து நீங்க எஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லி டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டும். இதுக்கப்புறமா வந்து நம்ம சேல் என்ட்ரி குடுத்துருப்பாங்க இல்லையா? நம்மளுடைய சப்ளையர். அவங்களுக்கு வந்து அவங்களோட கம்பெனி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப மேல என்னன்னா, பேமெண்ட் டூ பி அக்னாலெட்ஜ்மென்ட் பை சப்ளையர். அதாவது சப்ளையர் வந்து நம்ம அனுப்பிச்சுட்டு இருந்த பேமெண்ட்ட இன்னும் அவங்க பார்க்கல. அவங்க வந்து அத பார்க்கணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துரும். நம்ம வந்து ஒரு பேமெண்ட் என்ட்ரி வச்சுட்டோம் இல்லையா? இந்த பேமெண்ட் என்ட்ரி வச்சுட்டு நம்ம அந்த பேமெண்ட் என்ட்ரிய ஷேரும் பண்ணிட்டோம். அது வந்து எப்படி போய் பார்க்கலாம்னா, அந்த சப்ளையர்ல போயிட்டு கோ டூல சப்ளையர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சப்ளையர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த டேட்ல வந்து அந்த பேமெண்ட் என்ட்ரி வச்சிருந்தோமோ, அந்த டேட்ட குடுத்து தான் நம்ம சர்ச் பண்ற மாரி இருக்கும். இது எப்படின்னா நீங்க இன்வாய்ஸ், இ-வே பில் நீங்க பார்ப்பீங்க இல்லையா? எக்ஸ்சேஞ்ச்ல போய் இன்வாய்ஸ் இல்லன்னா இ-வே பில் குடுத்துட்டு எந்த டேட்டோ அந்த டேட்ட மென்ஷன் பண்ணுவோம். அந்த மாரி தான். டேட் மென்ஷன் பண்ண உடனே கீழயே வந்து பேமெண்ட் அக்னாலெட்ஜ்மென்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வியூ ஆகும். அதாவது பேமெண்ட் வந்து அவங்க என்ட்ரி போட்டுட்டாங்க. அது வந்து நமக்கு உள்ளேயும் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம பேமெண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன என்ட்ரி வைப்போம்? ரெசிப்ட் என்ட்ரி வைப்போம். ஸோ அந்த ரெசிப்ட் என்ட்ரி வைக்கிறதுக்காக நமக்கு அந்த மாரி வியூ ஆகும். இப்போ அதையும் வந்து ரெசிப்ட் என்ட்ரி நம்ம மேனுவலா வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம சப்ளையர் ஆக்டிவிட்டீஸ் குடுத்துட்டு, அந்த பேமெண்ட் என்ட்ரிய கிரியேட் ரெசிப்ட் என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு வியூ ஆகும். அத நான் எப்படின்னு இப்ப காட்டுறேன். ஸோ இப்ப இந்த பேமெண்ட் அக்னாலெட்ஜ்மென்ட் பெண்டிங் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இவ்ளோ பேமெண்ட் என்ட்ரீஸ் வந்து நான் வச்சிருக்கேன். இதுல வந்து நான் ஒரு இத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே சைட்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, F6 கிரியேட் ரெசிப்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரெசிப்ட் என்ட்ரி ஓப்பன் ஆயிடும். இதுல கேஷ் மூலியமா வந்திருக்கா, இல்ல பேங்க் மூலியமா வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து மட்டும் நீங்க உள்ள என்ட்ரி போட்டா போதும். போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க கண்ட்ரோல் குடுத்தாலே வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடும்.
சேவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கேட்கும். நீங்க இந்த மாதிரி பேமெண்ட் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த பார்ட்டிக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகுமான்னு கேட்கும். நீங்க எஸ் குடுத்ததுக்கு அப்புறமா அக்னாலெட்ஜ்மென்ட் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துரும். இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிப்ட் என்ட்ரி வச்சுட்டு, இந்த என்ட்ரீஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதாவது ஒரு சேல் என்ட்ரி வச்சுட்டு, சேல் என்ட்ரி, பர்ச்சேஸ் என்ட்ரி, பேமெண்ட், ரிசிப்ட் இது 4மே வச்சு நம்ம ஒரு என்ட்ரிவே க்ளோஸ் பண்ணிட்டோம். இது எங்க போய் பார்க்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு ரெசிப்ட் என்ட்ரி வச்சுட்டோம். ரெசிப்ட் என்ட்ரி வச்சு நம்ம பார்த் கனெக்ட் மூலியமா அந்த பார்ட்டிக்கு நம்ம ஷேரும் பண்ணிட்டோம். அதாவது நீங்க குடுத்திருந்த பேமெண்ட் என்ட்ரி வந்து நாங்க வந்து வாங்கிட்டோம், எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்கோம். அத எங்க போய் பார்க்கலாம்னா, அந்த பார்ட்டி இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்ட்டிஸ் வந்து அவங்களோட கோ டூல பையர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, சைட்ல வந்து பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணி ஷோ க்ளோஸ்ட் இன்வாய்ஸஸ எஸ் குடுத்து கண்ட்ரோல் ஏ குடுத்தா, எவ்வளோ இன்வாய்ஸஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து நீங்க டேட் வைஸாவும் குடுத்து, மந்த் வைஸாவும் நீங்க எடுத்துக்கலாம். எத்தனை என்ட்ரீஸ் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி பெய்ட் அப்படிங்கிறது மொதற்கொண்டு நமக்கு இதிலேயே ஆயிடும். ஸோ பாரத் கனெக்ட் மூலியமா ஜஸ்ட் ஒரு சேல் என்ட்ரி மட்டும் வந்து நம்ம மேனுவலா வச்சாலே போதும். மித்தபடி பர்ச்சேஸ், பேமெண்ட், ரெசிப்ட் இது எல்லாமே வந்து நம்ம பாரத் கனெக்ட் மூலியமாவே ஷேரிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பார்ட்டிஸ் ஆகட்டும், அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இன்வாய்ஸஸ் பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுங்க. நாங்க அத பார்த்து என்ட்ரி வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இருக்காது. இங்கேயே வந்து நமக்கு டேலிலேயே எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கும். ஸோ இது வந்து உங்க எல்லா பிசினஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல நம்ம ஆன்லைன் கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஜஸ்ட் குரோம்ல வந்து விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர லிங்க் வந்து நீங்க டச் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க இப்போ வந்து 2 கோர்சஸ் வந்து நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து டேலி பேஸ்டு, இன்னொன்னு வந்து பவர் பிஐ வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட்டு நீங்க லாகின் பண்ணா லாகின் பண்ணிக்கலாம். லாகின் குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து நீங்க கேட்கும். அத லாகின் பண்ணிட்டு, சப்போஸ் உங்களுக்கு எதுவும் அக்கவுண்ட் இல்லன்னா, டோன்ட் ஹேவ் அன் அக்கவுண்ட் குடுத்து நீங்க புதுசா அக்கவுண்ட் கிரியேட்டும் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கோர்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த கோர்சஸ் அப்படிங்கிறத நீங்க டச் பண்ணீங்கன்னா, கீழ ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டேலி பிரைம்ல நாங்க கொண்டு வந்திருந்தோம் ஆன்லைன் கோர்சஸ். இது வந்து ஒரு 3 ஹார்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அதே மாரி பவர் பிஐ கோர்ஸும் நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் தான் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து நாங்க குடுத்துருவோம். இதுல வந்து இப்ப என்ன கோர்ஸ் நீங்க கிளிக் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, அந்த கோர்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த மாரி ஸ்வைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் வந்து காட்டும். ஸோ டாலிக்கு வந்து ஜஸ்ட் ₹99 தான் உங்களுக்கு இதாகும். இதுல வந்து நீங்க ஜஸ்ட் ஆட் டூ கார்ட் அப்படிங்கிறத குடுத்துட்டு, ப்ரொசீட் டூ செக் அவுட் அப்படிங்கிறது நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்து இது வந்து 116 அதே மாரி தான் பவர் பிஐ கோர்ஸுக்கும் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். அதுலயும் வந்து இதே மாரி ப்ராசஸ்ல நீங்க உள்ள போய் லாகின் பண்ணி ஷாப் பண்ணிட்டு, நீங்க வந்து கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.